அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷா அவர்கள் குறித்து விஜய் அவர்கள் குறித்து ரொம்ப ஒரு கொச்சையான விமர்சனத்தை பண்ணியிருந்தார். முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதற்கு திமுகலேருந்துமே பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பாஜகலேருந்து வானதி அவர்களுமே அவர் பேசிய தவறுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அந்த கருத்து தொடர்பாக எந்த விமர்சனமும் பண்ணலை. ஆனால் திரிஷா அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வாயிலாக விமர்சனத்தை வெளியிட்டிருக்காங்க. பொதுவெளியில் தனிப்பட்ட இது குறித்து பேசக்கூடாது, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது அழகல்ல, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கடுமையாக சாடி இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, இது எப்படி எடுத்துக்கணும்னா, விஜய் பொதுவெளியில் வருவதில்லை, இதை அவர் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டார். ஒரு சினிமா நடிகனாக அவர் பார்த்ததனுடைய விளைவு அவரை அரசியல் தலைவனாக அவரால் பார்க்க முடியல. நீங்கள் ஒரு படம் கமிட் ஆச்சுன்னா, இப்போது விஜய் திரிஷா ஒரு படம் கமிட் ஆகுது. அதே போல் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதியும் கீர்த்தி சுரேஷும் ஒரு படம் கமிட் ஆகுது, அந்த மாமன்னன் படத்தில். இப்படி அரசியல் தலைவர்கள் நடிகர்களாகவும் நடிகர்கள் அரசியல் தலைவராகவும் இருப்பதனுடைய விளைவு தான் இது. என்ன நடந்ததுன்னா, அண்ணாவே 1967 அரசியலை கொண்டு எங்கே விட்டார்? கோடம்பாக்கத்தை கொண்டு விட்டார். அதனுடைய விளைவு தான் அரசியல் தலைவர்கள் அவர்கள் தகுதியே வேறு. சினிமா நடிகர்கள் குடி கூத்து கும்மாளம், இது இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி. திரைப்பட கோடீஸ்வரர்கள் நடிகர்கள் இயக்குனர்கள் நடிகைகள், நீங்கள் பார்ட்டி நடக்காத நாட்களே இல்லை. 5 நட்சத்திர ஹோட்டலில் 5 நட்சத்திர ஹோட்டலில் எந்த அரசியல்வாதிகள் குடிக்குமா அடித்து குடிக்கிறான்? எல்லாம் குடிக்கிறான். எங்கேயோ ரகசியமாக மக்களுக்கு தெரியாமல் எங்கேயோ குடிக்கிறான், கும்மாள் அடிக்கிறான், வரான், சின்ன வீடு பெரிய வீடு ஓடி போகுது. ஆனால் தலைவர்களாக யார் வர்றான்? நடிகர்கள் வருகிற பொழுது தான் இது போன்ற நயினார் நாகேந்திரன். நீங்கள் அவர் திரிஷாவோடு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, 4 படத்தில் நடிச்சிருக்காரு, 40 படத்தில் நடிச்சிருக்காரு. அதையே இன்னும் பொருத்தி பார்க்குறாரு. இன்னும் நயினார் நாகேந்திரனால் ஒரு ஸ்டாலினை போல, ஒரு எடப்பாடியை போல, ஒரு அன்புமணியை போல, அன்புமணியோ வேற அரசியல் தலைவர்களையோ இது போன்ற கருத்தை சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இல்லை. ஆனால் தெளிவாக சொல்றாங்க, நான் இந்த அரசியல் கட்சியிலும் இல்லை, எந்த அரசியல் சார்ந்தும் இல்லை, என்ன ஏன் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்களே, அது சரிதானே? அது வந்து நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோங்க, என்னையோட தொடர்படுத்தி ஏன் விமர்சனம் பண்றாங்க? அது அநாகரிகமானது. ஆமாம், அது எந்த பெண்களையும் 3ஆம் தர வார்த்தையால் கொச்சைப்படுத்துவது அது அரசியல் தலைவனுக்கான அழகல்ல. ஆனால் இதில் உளவியல் எப்படி பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் எம்ஜிஆரை ஜெயலலிதாவோடு தான் பார்த்தான், எம்ஜிஆரை ஜெயலலிதாவோடு தான் பார்த்தான், ஜெயலலிதாவை எம்ஜிஆரோடு தான் பார்த்தான். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கணவன் மனைவி அல்ல. ஆனால் எம்ஜிஆர் இறந்த பிறகு நான் உடன்கட்டை ஏற போகிறேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அப்போ என்ன 2 பேருக்கு தொடர்புன்னு அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை. அது எங்கே வருது? பொதுவெளிக்கு வருது. பொதுவெளிக்கு வருகிற பொழுதுதான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்னையா தொடர்பு? ஏன் இந்த உடன்கட்டை ஏறுது? அதே அரசியல் ஆகி போச்சு, அதே அம்மாவாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதிலிருந்து மக்கள் இன்னும் வெளியேறல. மக்கள்னா எங்கே இருக்காங்க? அந்த உளவியலுக்குள்ளே தான் இருக்காங்க. திரைப்படத்தில் ஒரு நடிகர் வர்றாருன்னா அந்த நடிகருடைய நாயகியோடு பார்க்குற பழக்கம் தான் இங்கே இருக்குது. இப்போ உதயநிதி வந்தால் நயன்தாராவோடு தான் பார்க்குறான். நயன்தாராவுடைய கனவு நாயகன் உதயநிதிங்கிறான், உதயநிதியினுடைய கனவு நாயகி நயன்தாராங்கிறான். 2 பேரும் பொருத்தி தான் பார்க்குறான். என்ன காரணம்? தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியல் அப்படி இருக்கு. இல்லை, இது யாரோ ஒருத்தர் சொல்றது வேற. கட்சியில் வந்து 3ஆம் கட்ட நிர்வாகியோ 4ஆம் கட்ட நிர்வாகியோ சாதாரண பேச்சாளரோ சொல்றது வேற. நம்ம சிவாஜி கட்சியோட ஒரு தலைவர் அவர் சொல்லும் போது எவ்வளோ பெரிய விமர்சனமாகுது. இல்லை, அது அவர் கொஞ்சம் நினைவு இழந்துட்டார். அப்படிதான் இதை எடுத்துக்கணும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விருப்பப்பட்டு பழகுவது அது அவர்களுடைய ஐரோப்பா நாடுகள்லாம் இது ஒரு தனிப்பட்ட உரிமை. உலகத்துக்கே பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குற ஐரோப்பியர்கள் அங்கே தனி மனித உரிமை, அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது அவன் தான் கண்டுபிடிக்கிறான். மனித உரிமை என்பது
நீங்கள் அங்கிருந்தா வருது, இங்கிருந்தா போக வேண்டிய செய்தி அது. ஆனால் இப்போ நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் இந்த உளவியலிருந்து அவர் வெளியே வரல. அம்மா ஜெயலலிதா அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அமைச்சராக இருக்கும்போது அவன் அங்கே எம்ஜிஆர் கூட இருக்கணும். அந்த கட்சியினுடைய தலைவர் யார்? எம்ஜிஆர். அறிவிக்கப்படாத எம்ஜிஆருடைய திரைப்பட கதாநாயகி தான், நிஜ வாழ்க்கை கதாநாயகி அல்ல. ஆனாலும் தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் விஜயை எப்படி பார்க்குறாங்கன்னா, திரிஷாவோடு நடித்த நடிகர். அப்போ விஜய்க்கு திரிஷாவுக்கு தொடர்பு இருக்குயா? இப்படி நீங்கள் டீ கடையில் பெட்டி கடையில் பேசுகிறேன்னு என்ன பண்ணுவான்? ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்ததை போல விஜய்க்கு திரிஷா வந்தாலும் ஆச்சரியப்படுறீங்களா அண்ணியா? அப்போ இந்த இந்த செய்தி எது வரைக்கும் போயிருக்கு? கிராமம் வரைக்கும் போயிருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பேசலாம், டீ கடை பெஞ்சில் பேசலாம், திருவோட்டத்தில் இருக்கிறவங்க பேசலாம். ஆனால் நயினார் பேசக்கூடாதுங்கிறதா இப்போ கண்டனம். நயினார் நீங்கள் சாதாரண தொண்டனாக இருந்து இதை சொல்லியிருந்தா இது செய்தியாக இருக்காது. ஆனால் பாஜகவினுடைய மாநில தலைவர். அப்போது இப்போ எப்படி பார்க்குறாங்க அந்த செய்தியை? நயினார் செய்தி அல்ல, பாஜகவினுடைய மாநில தலைவர் இந்த செய்தியை சொல்லலாமான்னு பார்க்குறாங்க. இதுதான் இப்போ கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கு. இது சரிதான். அப்படி நயினார் செய்த விமர்சனம் தவறு. ஒரு மாநில தலைவருக்கான பக்குவமாக அவர் நடந்துக்கல என்ற கண்டனத்தை நாம் ஏற்றுத்தான் ஆகணும். ஆனால் உண்மை அதுதானே. ஆனால் இதுக்குள்ள உள்ள உளவியல்ங்கிறது விஜய்னா திரிஷா, எம்ஜிஆர்னா ஜெயலலிதா, இந்த அரசியல் தான். இந்த அரசியலில் இவர் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்கு. திரைப்பட கதாநாயகிகளோடு கூத்தடிப்பதல்ல அரசியல், இப்படி சொல்லியிருந்தாலும் அது எடுபட்டுருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 49 பேர் இறந்துருக்கான். இது பூராமே அரசியல் பக்குவம் இல்லாத பழக்கம் தான். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. வானதி சீனிவாசன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே புரிஞ்சு வருத்தம் தெரிவிச்சேன்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சிருச்சு அவருக்கு அறிக்கை வந்தோடனே. இல்லை, இப்போது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இப்போ அனைத்து கட்சிகளுடைய கவனத்தை ஈர்ப்பவர் விஜய். அப்போ கண்டன கணைகளும் விஜய் நோக்கி தான் நிறைய வருது. அப்படி வருகிற பொழுது விஜய் இது போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாவது என்பது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் இப்போ நடிகனா தலைவனா நடிகனா, இப்படி ஒரு குழப்பம் இருக்குது. விஜய் இன்னும் தலைவனாக பார்க்கப்படவில்லை. நடிகனாகவே மக்களும் பார்க்குறான், அரசியல் கட்சிகளும் பார்க்குது. இந்த போக்கு தான் விஜயை நடிகைகளோடு இணைத்து பேசுவதற்கு காரணமாக அமைந்து விடுது. இது காலம் செய்கிற சித்து விளையாட்டு. இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா இது போன்ற விமர்சனங்கள் எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அரசியல் தலைவராக ஒரு தேர்தல் சந்திக்கிறாரு, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல். இப்படி வருகிற பொழுது அவரை மக்கள் மனதில் எப்படி பார்க்கப்படும்? ஒரு முழு நேர அரசியல்வாதியாக. இப்போ அன்புமணியை பார்க்குறாங்க, அதே போல் எடப்பாடி, உதயநிதி, ஸ்டாலின். உதயநிதி நடிகராக பார்ப்பதில் அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. இது பக்குவப்படுவதற்கு சில வருடங்கள் ஆகும். சில வருடங்கள் ஆன பிறகு மக்களிடையே மனநிலை மாறும், தலைவர்களிடையும் மனநிலை மாறும். அப்பொழுது இது போன்ற விமர்சனங்கள் எழுவதற்கு வாய்ப்பில்லை. குறிப்பாக த்ரிஷா அவர்கள் வந்து வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட விஜய் அவர்களால் தான் வந்து த்ரிஷா இப்படி ஒரு அவமானத்துக்கு உள்ளானாங்க இல்லையா? ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் வாயை திறக்கல. பிஜேபி தொடர்பாக எந்த விஷயம் பேச மாட்டார். ஆனால் அவர் தொடர்பான ஒரு விஷயம் கூட பிஜேபி கண்டிக்க மாட்டார் இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ அவருக்கு பிஜேபி அரசியல் என்ன என்பது இதுவரை அவருக்கு தெரியாது. இப்போ நேரடியாகவே அனுபவிக்கிறார். கருணாநிதிக்கு தெரியும், ஜெயலலிதாவுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், ஓபிஎஸ்க்கு தெரியும். ஆனால் விஜய்க்கு தெரியாது. பிஜேபியினுடைய கோர முகம் என்ன, பல மாநிலங்களில் பல தலைவர்களுடைய கதி என்ன ஆனது, இதெல்லாம் இப்போ தான் அவர் தோண்டி துருவி எடுத்து பார்க்குறார். பிஜேபி என்பது அதற்கு தாய்க்கழகமான ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவான்,
80க்கும் மேற்பட்ட துணை அமைப்புகள் இந்தியாவில் இயங்குகிறது. பஜ்ரங்தள், விஹெச்பி, சங் பரிவார், இப்படி பல 80 அமைப்பு இருக்குது இந்தியா முழுக்க. 80 அமைப்புகளையும் இந்தியாவில் கூடிய அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கி வச்சிருக்கிற அமைப்பு தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அது 80 இயக்கங்களுக்கும் என்ன வேலை இது விஜய்க்கு தெரியாது, ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியாது, புஷிக்கும் தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமிக்கா தெரியுமான்னு அவருக்கும் தெரியாது. மேலாப்பில் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது நீங்கள் உருவாக்கப்பட்டு 100 வருஷம் ஆச்சு. அது கொள்கை ரீதியாக 2000 வருஷமாக இயங்குது. புத்தர் காலத்திலிருந்து இயங்குது, 4000 வருஷமாக இயங்குது. புத்த மதம் இந்தியாவில் அழிக்கப்பட்டதே ஆர்எஸ்எஸ்ஸால் தான். இது எப்போ அரசியல்? 4000 ஆண்டு அரசியல். இதெல்லாம் விஜய் ஆட்களுக்கோ தெரியாது. ஆனால் இப்போ அது எந்த வடிவத்தில் வரும், எங்கே இருக்கும், எப்படி அரசியல் ஆளுமை செலுத்தும் என்பதெல்லாம் திரைப்படத்தில் 25 ஆண்டு காலம் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றறிந்த விஜய் இப்போ தான் அரசியலில் யார் எந்த முகம் இருக்கும் என்பதை அவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. அந்த கரூர் 41 பேர் மரணத்திற்கு பின்னால் உள்ள விஷயம். சிபிஐ இதில் விசாரணை செய்தாலும், நீதிபதிகள் விசாரணை செய்தாலும், ஒவ்வொரு செயலுக்குள்ளும் ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக அரசியல் இருக்கும், சங் பரிவார் அரசியல் இருக்கும். வருகிற உயர் அதிகாரிகளே, வருகிற ஐஜி அந்தஸ்திலான சிபிஐ அதிகாரியே பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுடைய கருத்தை பிரதிபலிக்கிற காவி சட்டை போடாத காக்கி சட்டை அதிகாரியாக தான் இருப்பார். இவர் எதை விரும்பவில்லையோ அதையே அழுத்தம் கொடுக்குற சூழல் தான் இந்தியாவில். இது கருணாநிதிக்கு, முரசொலி மாறனுக்கு, ஜெயலலிதாவுக்கு, எடப்பாடி எல்லாத்துக்குமே தெரிந்த அளவுக்கு விஜய் தெரியுமான்னு தெரியாது. அப்போது பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு இப்போ தான் அதனுடைய அரிச்சுவடியே தெரிய ஆரம்பிக்கும். அதன் விளைவு பாஜகவை எதிர்த்தால் எப்படி மோசமான பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு தான் பாஜகவை பேசாமல். இப்போ இருக்கிற ஒரு சமூகம் எப்படி இருக்குன்னா, தமிழ் சமூகம், யார் நீங்கள் மோசமான சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நம்ம வெற்றி பெற முடியும். அவனோடு சமரசம் செய்து கொள்வோம். 1000 கோடி இருக்கணும் அந்த மனநிலைக்கு வந்துட்டான், 1 லட்சம் கோடி இருக்கணும் அந்த மனநிலைக்கு வந்துட்டான், 500 ரூபா இருக்கணும் மனநிலைக்கு வந்துட்டான். அப்போது எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இல்லை விஜய்க்குமே. அப்போ ஆர்எஸ்எஸோடு மறைமுகமாக ரகசியமாக சமரசம் செய்து கொள்வது தான், சமாதானம் படுத்துவது தான் நம்முடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் என்பதை தெரிந்து கொண்ட விஜய் என்ன பண்ணுறாரு, பாஜகவை பற்றி பேசுகிறதே இல்லை. பேசினால் பாஜகவினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். திமுகவே அப்படித்தான் இருக்கான். திமுகவே பாஜகவுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கடேசன் உட்பட 7 பேர் நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதில் திமுக பெண் எம்பிக்களே கலந்துக்கல. ஏன்? பாஜகவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. திமுகவுடைய அரணை முஸ்லீம் வாக்கு தான். முஸ்லீம் வாக்குகளை வாங்குகிற திமுகவை கனிமொழி அந்த போராட்டத்தில் கலந்துக்கல. ஜோதிமணி, சுதா, இப்படி பல பெண் எம்பிக்கள் கலந்துட்டாங்களே தவிர வெங்கடேசன் கலந்துக்கிட்டார். ஆனால் கனிமொழி அதில் கலந்துக்கல. பெண் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கமே போகலை. அப்போ இதெல்லாம் விஜய் பார்க்குறார். நாம் நம்மை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போவதற்கு பாஜகவை எதிர்த்தால், திமுக இவ்வளோ வலுவான கட்சி, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 40 எம்பி கொடுக்குது பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்குது. பாஜகவை வலுவாக எதிர்க்காமல் அவர்களே இரட்டை வேடம் போடுகிறார்கள். நாம் எதுக்கு பாஜகவை பேசி அவர்கள் கொடுக்குற அழுத்தத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வலு இல்லை. இதனால் பாஜக விஷயத்தில் அடக்கி வாசிக்கிறார். இனி காலத்தில் அடங்கி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் விஜயுடைய அரசியல் புரிதல். திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது. இந்த தேர்தலில் தொடருமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸில் ஒரு பிரிவினர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க.
முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா? இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது கடைசியில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு மாணிக் தாகூருக்கு வேலையில் மாணிக் தாகூருடைய தமிழ்நாடு அரசியல் முற்று பெற்றுவிடும். அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து இனிமேல் தேர்தலில் போட்டிட மாட்டேன். ஆமாம், இங்கே ஓட்டு போட்டாலும் இப்போவே காங்கிரஸ்காரவனும் ஓட்டு போட மாட்டான், காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு போட மாட்டான். இப்போ தேர்தலில் சட்டசபையில் கூட்டணி நீடித்து காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் திமுக தொண்டை ஓட்டே போட மாட்டான். அத்தனையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்காது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத சட்டமன்றமாக வர சட்டமன்றம் அமையும். திமுக கூட்டணியில் இருந்தாலும் சொல்கிறேன், திமுக கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத சட்டமன்றமாக வருகிற 2026 சட்டமன்றம் அமையும். ஏன்னா திமுகவை இத்தனை ஆண்டு காலம் திமுகவை நம்பி இருந்த காங்கிரஸ் இப்பொழுது திமுகவை எதிர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற விஜயை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸ் அண்ணாவே ஒழிச்சு விட்டார். 1967 காங்கிரஸினுடைய கதை முடிந்து விட்டது. இதுவரை காங்கிரஸை காப்பாற்றி வைத்தவர் கருணாநிதி தான். ஏன்? என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் அமலாக்கத்துறைக்கும் அந்நிய செலாவணி மோசடி 3 துறையும் தன் மீது பாஞ்சிடும். இங்கே திருடுவதை வெளிநாடுகளில் முடக்குவது தான் திமுக அதிமுகவுடைய கொள்கை. இதை இத்தனை ஆண்டு காலம் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக, காமராஜரே காங்கிரஸை ஒழிக்க முற்படும் போது காங்கிரஸை காப்பாற்றியவர் கருணாநிதி. வி கிரி ஜனாதிபதி இந்திரா காந்தியை ஆதரித்து தேர்தலில் நிற்கிற பொழுது காமராஜர், ஏகே நிஜலிங்கப்பா, கர்நாடக நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி, நீலசஞ்சி பல பேர் இந்திரா காந்தி இதோடு ஒழிச்சுன்னு முடிவு பண்ணுறான். கருணாநிதி யாரை ஆதரவு தெரிவிக்கிறார், அவங்க தான் ஜனாதிபதி வர முடியும். அப்போது கருணாநிதியிடம் உதவி கேட்கிற பொழுது இந்திரா காந்தி என்னை காப்பாற்றியவர் கருணாநிதி. இவ்வளவு வரலாற்று பாரம்பரியம் உள்ள திமுக இப்போது 2006-11 35 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. மைனாரிட்டி அரசு தான் திமுக. இப்போ இந்த மைனாரிட்டி அரசை அன்றைக்கு டெல்லியில் காப்பாற்றியது கருணாநிதி, தமிழ்நாட்டில் காப்பாற்றியது காங்கிரஸ். அப்போவே கூட்டணி கேட்கல, கூட்டணி மந்திரி சபை கேட்கல. அப்போ யார் இருந்தால் சோனியா காந்தி. அப்போது காங்கிரஸினுடைய அடையாளமாக திமுக தான் பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் இப்போது திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு திமுக தொண்டன் ஓட்டு போட்டு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மாணிக் தாக்கூர் வட இந்திய பேரை வச்சுருக்கார். தமிழன்னு டெல்லியில் தெரியக்கூடாதான். வட இந்திய லாபிகள் வந்து ஒரு வட இந்தியனத்தை அங்கீகரிப்பான். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஏழை, நீங்கள் அங்கே இருக்கிற பட்டாசு தொழிலாளி வேலை ஓட்டு போட்டு டெல்லிக்கு போன இந்த மாணிக்கம் அங்கே என்ன எதை சேர்த்துக்கிட்டாரு, தாகூரை சேர்த்துக்கிட்டார். அப்போ பார்க்குற என்னென்னப்பா, இவர் வட இந்திய எம்பி இப்படி தமிழர்னாலே பிடிக்காத தமிழன் என்று அடையாளத்தை மறந்து வட இந்திய பெயரில் ஒளிந்து கொண்டு இருக்கிற இந்த தமிழின விரோதி மாணிக் தாகூர் என்ன நினைக்கிறாரு, திமுக இதோட காலி பண்ணின்னு முடிக்கிறார். இது திமுக என்ன கெட்டாலும் திமுக புத்தி வராது. ஏன்? இவர்களுக்கு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக யாரையும் வளர்த்தெடுப்பதில்லை. பணம் வச்சிருக்கியா பதவி கிடைக்கும், கோடி இருக்கா உனக்கு சீட்டு கிடைக்கும். இப்படி வளர்த்ததனுடைய விளைவு மாணிக் தாகூரில் டெல்லியிலேருந்து வந்து திமுக ஒழிக்க ஆரம்பிச்சிட்டார். தமிழ் பெயரை மறைத்து வட இந்திய பெயரை வைத்து கொண்டு இருக்கிற மாணிக் தாகூர் மதுரையில் வந்து கூட்டம் போட்டு திமுக ஒழிக்கணுங்கிறார். அப்போ யாருடைய பலவீனம்? திமுக தொண்டை ஓட்டு போட்டு தான் இங்கே காங்கிரஸ் எம்எல்ஏ வந்திருக்கான். திமுக தொண்டை ஓட்டு போட்டு தான் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கான். இதை யார் ஒழிக்கணுங்கிறான்? திமுக தொண்டன் ஓட்டு போட்டு ஜெயிச்ச மாணிக்க தாகூர்களே ஒழிக்கணுங்குது. அப்போ இது திமுகவுடைய பலவீனம். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் பாஜகவுடைய ஒரு பெரிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிரி. முஸ்லீம் வாக்கு காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு அணிக்கு போனால் முஸ்லீம் வாக்குகள் உடையும்.
முஸ்லீம் வாக்குகள் உடையும். இப்போ இந்த வாக்கு வங்கி உடைப்பதற்கான வேலையை பாஜக தான் பண்ணுது. எங்கே? காங்கிரஸுக்குள்ள. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அக்மார்க் ஆர்எஸ்எஸ் ஆள், மாணிக் தாகூர் ஆர்எஸ்எஸ் ஆளுக்கு இவர் ஒரு ஆள். ராகுல் காந்திகிட்ட ஒரு யூத் விங் இருக்குது. அந்த யூத் விங்கில் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவுடைய பரம்பரை வைரி. பழைய அவ்வளோ நெருக்கமாக இருக்காரு. ராகுல் காந்தி தெரியாத ஒரு ஆர்எஸ்எஸ். ஆமாம், பல பேர் இருக்காங்க. இதை வட இந்திய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் திமுக நல்ல கூட்டணியில் இருக்கும்போது திமுக ஆதரவில் இந்தியா கூட்டணியில் பெரிய ஸ்ட்ரெங்த்தே தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான். இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடி பழனிவேல் தியாகராஜன்கிட்ட நீங்கள் நட்பாக நடித்து பழகிறார். நட்பாக அதுலேயும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கே உண்டான கள்ளத்தனம். பழகி அத்தனை ரகசியங்களும் எடுக்கிறார். அத்தனை ரகசியங்களையும் எடுத்து பொது வெளியில் அடிக்கிறார். இதுக்கு என்ன நோக்கம்? இந்தியா முழுக்க லஞ்சம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் நோக்கம் அல்ல. திமுகவை காலி பண்ணணும். இது யாருடைய நோக்கம்? ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், காங்கிரஸ் நோக்கம் அல்ல. இந்த ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் செயல்படுத்துகிறாங்கன்னா காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்குன்னு நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு. ராகுல் பிரதமராகணும்னு விரும்புகிற திமுகவை பிரவீன் சக்கரவர்த்தி காலி பண்ணுறாருன்னா இது யாருடைய மூளை? ஆர்எஸ்எஸ் மூளை தான். கடைசியாக நிதியமைச்சராக இருந்தவர் கடைசி பெஞ்சுக்கு போயிட்டார். ஐடி மந்திரியாக ஆளே இல்லை. காரணம் ஆர்எஸ்எஸ் அவர் எதிர்க்கிறார். ஜக்கியை எதிர்க்கிறார், லஞ்ச லாவணத்தை எதிர்க்கிறார், ஊழலை எதிர்க்கிறார். இதான பிடிஆர் என்ன ஃபைனான்ஸில் லீக்கேஜ் இருக்குங்கிறார். அப்போ திமுக பிடிஆரை வைத்திருக்க விரும்பலைன்னா ஆர்எஸ்எஸ்ஐ வைத்துக்கொள்ள விரும்பவில்லை தான் இதை எடுத்துக்கணும். இந்த அரசியலில் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா மீண்டும் திமுகவை பலவீனமாக்கணும். காங்கிரஸை பிரித்து எடுத்துட்டா முஸ்லீம் வாக்கு சிதறும். காங்கிரஸ் ஜெயிக்கணும் நோக்கம் இல்லை பிரவீன் சக்கரவர்த்திக்கு. தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணிகள் வராமல் தனியாக நிற்கிது. கிறிஸ்தவர் ஓட்டு 3.5% ஓட்டு திமுகவிலிருந்து கண்டிப்பாக பிரித்து எடுக்கப்பட்டு விஜய்க்கு போயிடும். 2021 40 லட்சம் ஓட்டு சைமனுக்கு கிடைச்ச ஓட்டு முழுக்க லாபி பண்ணது யார்? ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட இருந்தார்? சைமன் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைன்னு தான் சொல்லுவார். யார்? ஜான். இந்த கர்த்தருடைய பிள்ளை, இந்த சைமன் கர்த்தருடைய பிள்ளை, 2 கர்த்தர் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவ மிஷினரிகள் பணம் கொடுத்து ஓட்டு போட்டான். அதுதான் அவருடைய 40 லட்சம் ஓட்டு. இப்போ அந்த 40 லட்சம் ஓட்டு யாருக்கு வந்துடுது? ஜோசப் விஜய்க்கு வந்துடுது. அதை எப்படி நம்பி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 40 லட்சம் பேரும் அவர்களுக்கு தன்னுடைய இயேசு குழந்தைகள் அதுதான் தகுதி. ஜான் ஒரு ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் ஒரு அதிகாரத்துக்கு வரணும், ஒரு ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் வரணும். இது இயற்கையாகவே அந்த சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக அந்த உணர்வு உள்ளே போகும்போது திமுக ஆதரவு எண்ணம் வெளியேறிது. அதனால் 3%, 3.5%, 6.5 கோடி வாக்கு, 13, 18, 20 லட்சம் ஓட்டு இருக்குது. 10 லட்சம் ஓட்டு போனால் திமுக லாஸ் தானே? பாதி போட்டுங்க, திமுகவுக்கு லாஸ் தானே? காங்கிரஸும் தாவேக்கோட போனால் முஸ்லீம் வாக்கு 14%, அது ஒரு 5% போட்டுமே, திமுக வீக் தானே? இதுதான் பாஜகவுடைய அசைன்மெண்ட், ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட்டை துரிதப்படுத்துகிற ஆட்கள் தான் மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பண்ணி. நன்றி, வணக்கம்.